love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது பூலியன் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. இது வந்து ஒரு பார்ட் லெக்சர். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்ஸை பார்த்தோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து 4 பாட்டு, அது ஏன் 4 பாட்டுக்கு போச்சுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு பாட்டு, ஓகேவா? ஸோ லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூலியன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு 4 லெக்சர் நம்ம ஸ்ட்ரிங்ஸை பார்த்தோம். உங்கள் பொறுமைக்கு ரொம்ப தேங்க்ஸு. பட் நீங்கள் பார்த்தா மாதிரி நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருந்தது, நிறையா கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ ஈவன் தோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷயம் தெரிஞ்சவங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கவங்களாம் வந்து இது 5 நிமிஷம் 10 நிமிஷம்டா, ஏன்டா என் டைமை வேஸ்ட் பண்ண 4 லெக்சர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்குலாம் நம்மளோட ஒரே பதில் இதுதாங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் ஏதோ இன்னும் ஒரு விஷயம் 2 விஷயம் என்கிட்ட கற்றுக்கிட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாட்டி கல்வின்னு சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஓகேவா? அது கீழேருந்து நம்ம வந்து ஊக்குவிச்சு வரணும். அதனால தான் வந்து படிப்படியாக நம்ம முன்னேறும். இதுதான் நம்ம ஸ்டைலு. பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளே பேசிக்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை லெவலுக்கு போகலாம். ஓகே, ஒரு மெஷின் லேர்னிங் எப்படி பண்ணுறது, ஒரு சின்ன கமாண்ட் எப்படி என்ன பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா நம்மளே பார்த்து பண்ணலாம். அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம 6 மாதத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு மிட் லெவலுக்கு வந்துடலாம். அங்கேயும் நம்மளே எப்படி புஷ் பண்ணுறோம் சொல்லிட்டு, சரியாங்க? அதுதான் என்னோட விஷன், சரியா? நம்ம அங்கேருந்து போவோம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 லெக்சர் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பூலியன் அண்ட் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ பூலியன்னா என்னங்க, நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக ஒரு பூலியன் கமாண்டு. அந்த பூலியன் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எது ஆப்ரேஷன் கமாண்ட்ஸு, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, கை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த லெக்சர் நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம், சரியாங்க? இப்போ பூலியன்னா வந்து பிரிண்ட் 10 is greater than 9னா அது வராது, பிகாஸ் நம்ம எங்கேயுமே நம்ம அசைன் பண்ணலை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா print in the boolean of hello அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூலியனுக்கு வந்து பூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரியா? இந்த பூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது பாருங்க, நான் சொன்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இப்போ அதே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன வித்தியாசம் நண்பர்களே. இங்கே கொஞ்சம் பாருங்க, இந்த காப்பி இது இருக்கு. நான் இதை கூட எடுத்துடுறேங்க, சரியா? இந்த இடத்துக்கு பார்ப்போமா, என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, அதே ஹலோ பிரிண்ட் பண்ண அதே ஹலோ இங்கே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு பூலியன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சின்டாக்ஸ் எரர். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக பூலியன் ஆஃப் ஹலோ தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் வைக்கும், சரியா? இந்த மாதிரி ஒரு வேரியபிளாக இனிஷியேட் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வந்தேன், சரியா? இப்போது அடுத்ததுக்கு பார்ப்போம். இந்த ஆப்ரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம தினைக்கும் நம்மளை அறியாமையே நம்ம போடுறது தான். கணக்கை பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது. ஏன்னா கணக்கை வந்து நம்ம வந்து சரி ஓகே சேர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி நம்மளை தெரியாமே வந்து ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம், இன்றைக்கி பட்ஜெட் ஏறிடுச்சு, இல்லை கொஞ்சம் பட்ஜெட் அடி வாங்கிடுச்சு, இங்கேருந்து கடன் வாங்கணும், இல்லை இங்கே கொடுக்கணும், இந்த பைசா வரா கடன், வந்த கடன், அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தெரியாமே நம்ம வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து மேத்தமெட்டிக்ஸாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, arithmetic ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஒன்றுக்கு எப்படி கம்பேர் பண்ண போகிறோம். லாஜிக்கல்னா அண்ட் ஆர் நாட். அண்ட்னா வந்து இதுவும் இருக்கணும், இன்னொன்று இருக்கணும். ஆர்னா ஏதாவது ஒன்று இருக்கணும், நாட்னா அது கிடையாது. ஓகே, அது இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த லூப் கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மெம்பர்ஷிப்பு, அப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இப்படி இருக்க போகுது. ஓகே, கூட்டுறது, ஓகே, பெருக்கிறது, கூட்டுறது, ஆட் பண்ணுறது, அதெல்லாமே இங்கே இருக்குது. அது கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எப்படி இந்த மாடுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா. இந்த மாடுலஸ் மட்டும் எப்படின்னா, டிவிஷன் மாதிரியே இருந்தால் கூட 5 மாடுலஸ் ஒரு %3 போட்டிங்கன்னா அந்த ரிமைண்டர் தான் கொடுக்கும், 2 தான் கொடுக்கும். அதே 5/3 வந்து 1.66. அப்புறம் அந்த ஃப்ளோர் டிவிஷன் எக்ஸ்பொனென்ஷியலாக தெரியும். இப்போ 5 times 3ன்னு வச்சுக்கோங்களேன், 5 times 5 times 5. ஸோ 5 times 5 25, times 5 வந்து 125. இது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன ஒன்று வேண்டி கேட்குறேன்னா, இந்த ஸ்லைடு நம்பர் 4 of 10ல் கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள்.
ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, எப்படின்னு சொல்லிட்டு மனசில் வாங்கிக்கோங்க. சரியா? ஈக்குவல்ட்டுனா அது ஈக்குவல் டு, ப்ளஸ்னால் வந்து இந்த ப்ளஸ்ஸை வச்சு இங்கே போட்டு இதை பண்ணலாம், மைனஸ்னால் இது. அதே மாதிரி இந்த ஆண்டு, ஆறு, நாட்டு, பிட் வைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்குது. இதை மனசில் வாங்கிக்கோங்க. ஓகே, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது தொழிலுக்கு இறங்குவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது அடிஷன். இப்போ பாருங்கள் 8. அதே இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் அதே என்ன பண்ணுறேன், ஒரு இது போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 15. இப்போ அதே நான் என்ன பண்ணுறேன், இது நல்லா பாருங்கள் நண்பர்களே, இது டிவிஷன். அப்போனா 1.66. ஒரு சின்ன மாற்றம் தான் இங்கே. அது என்ன சின்ன மாற்றம்னா, அந்த டிவிஷனுக்கு பதிலாக நான் இப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதான் அந்த மாடுலஸ். இப்போ பாருங்கள், இது 2. சரியா? இதுதான் நான் உங்ககிட்ட இங்கே காமிச்சேன் நான். ஓகே, இந்த மாடுலஸ். ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னும் பார்ப்போம். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு. எக்ஸ்பொனென்ஷியல் அந்த 5 125 வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 ஸ்டார் பாருங்கள். இப்போ இன்னொன்றும் பார்க்கலாம். அந்த ஃப்ளோர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 வரும். ஸோ பேசிக்காக இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாசிச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு சின்ன மேஜிக் நான் காமிக்கிறேன். அந்த மேஜிக் வந்து எப்படின்னா, இதுதான் உங்களை பார்க்க சொன்னேன் அந்த ஸ்லைடு 4. எக்ஸை 5 பண்ணிட்டேங்க. அப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறேன், +3ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த 5 ப்ளஸ் இது வந்து ஈக்குவல்ஸ் 3 அப்படிங்கிறேன். அப்படின்னா அது 8 தானே, பிரிண்ட் எக்ஸுங்கிறேன். ஏன்னா பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே எக்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ன்னு சொல்ல ஒய்ன்னு சொல்ல ஒரே எக்ஸ் தான் வச்சுருக்கேன். இது என்ன, இப்போ வந்து இது 8 கொடுக்கும். இப்போ அதே மாதிரி நான் இதை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 கொடுக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனால் வச்சு ஆர்டர்த்துக்கு ஓகே, இல்லை நீங்கள் சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நான் சிம்பிளாக வச்சுக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை இந்த மல்டிப்ளிகேஷன் ஓகே, இது அதே தான் ஒரு டிவிஷன். இந்த அண்ட் ஆர் நாட் மட்டும் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்று மட்டும் பார்க்கலாம் இங்கே. சரியா? ஒரே ஒரு கமாண்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம போவோம். இது நீங்கள் பாருங்கள், என்ன அதை பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து அந்த ஃப்ளோர் மாதிரி தான் இருக்குது. சரியா? அந்த ஃப்ளோர் அந்த 2 ஸ்லாஷ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த 5 அந்த இதை வச்சு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து 5, அதுக்கப்புறம் அந்த டிவிஷனில் வரது அந்த நம்பரை வச்சு இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் விஷயம். இது என்னன்னு சொல்ல பார்ப்போம். இது எப்படி வந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது 40 வரும், பட் என்னன்னு சொல்ல பார்ப்போம். பாருங்கள். இப்போ நான் முன்னாடி சொன்னதான் இப்பவும் சொல்கிறேன். இந்த கமாண்டை போய் பாருங்கள், இந்த 4 பாருங்கள். ஒரு பென்சிலோ இல்லை உங்களுக்கு எது சௌரியமோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு எப்படி அந்த எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே. சரியா? நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றா போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். சரியாங்க?
எல்லாமே போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு என்னை எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்ல தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இந்த பயணத்துக்கு நான் உறுதுணையாக இருக்கேன். மிக விரைவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. பூலியன் ஆப்ரேஷன் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எங்கே உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி தெரியும். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் ஒய்ஃப் ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு இருக்கிற உறுதுணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.